ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வீட்டுக்காரம்மாவை ஊர்லேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தேன், சவுதி அரேபியா கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு எவ்வளோ செலவு ஆகுது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இப்போ நான் ஹவுஸ் டிரைவராக இருக்கிறதுனால நமக்கு இப்போ இங்கே என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு முக்கியமாட்டு நம்ம வேலை பார்க்கக்கூடிய முதலாளியோட பெர்மிஷன் வேணும். அது சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காம போகலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் தங்குறதுக்கு ரூம் ஸ்பெஷாலிட்டி வேணும். ரூம் ரொம்ப சிக்கடி முக்கடின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் 2 பேர் தங்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம ரூம் கொஞ்சம் பரவாயில்ல, 2 பேர் தங்குறதுக்கு உண்டான வசதி இருக்குது. அதனால் அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நான் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுவோன்னு சொல்லி ரெடி பண்ணேன். உம்ரா விசா பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இப்போ எனக்கு நான் எங்கே ஏற்பாடு பண்ணோம்னா, நான் நாகர்கோவிலில் தான் ஏற்பாடு பண்ணேன். நாகர்கோவிலில் முன்னாடி நான் கொய்த்துக்கு போகும்போது அந்த ட்ராவல்ஸ் மூலமாக தான் மெடிக்கலு ஸ்டாம்பிங் எல்லாம் பண்ணி அங்கேருந்து அதுக்கப்புறம் கொய்த்துக்கு போனேன். அதே மாதிரி அதே ட்ராவல்ஸில் சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன் மூலமாக தான் இங்கேருந்து கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, உங்கள் ஒய்ஃபு வர வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு சில டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது, அதை மட்டும் நீங்கள் மெயிலில் அனுப்பிவிடுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே ஃபேமிலியை கூப்பிட்டு வர்றதா இருந்தால் 2 விசா இருக்குது. ஒன்று ஃபேமிலி விசிட்டிங் விசான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று உம்ரா பண்ணுறதுக்காண்டி வரக்கூடிய விசா உம்ரா விசா. இந்த 2லையும் கூட்டு வரலாம். இப்போ நம்ம உம்ரா பண்ணக்கூடிய விசாங்கிறது உங்களுக்கு வீட்டில் உட்கார்ந்த மேனிக்கே எல்லாமே கையிலே, பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு எல்லாமே கையிலே வந்துடும். ஆனால் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஃபேமிலி விசாங்கிறது அது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தாக போகும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் விஎஃப்எஸ் ஆஃபீஸுக்கு போகணும், அங்கே போய்ட்டு ஃபிங்கர் வைக்கணும், அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சேம்பர் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணணும். அப்போ இதெல்லாம் ரொம்ப லென்த்தாக போகக்கூடிய விஷயம். அதனால் நான் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சரி நம்ம உம்ரா விசாலே டைரெக்டாக, ஏன்னா நம்ம ஒய்ஃப் வரக்கூடியது உம்ராக்கு தான் வராங்க, அதனால் உம்ரா விசாலே நம்ம ரெடி பண்ணிடுவோம், அதுதான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உம்ரா விசா செலக்ட் பண்ணேன். உம்ரா விசாக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விசாக்கு மட்டும் 16,000 ரூபா ஆகும். வெள்ளிக்கிழமை வாக்கில் அவங்களுக்கு நான் பணம் போட்டு விட்டேன். பணம் போட்டு விட்டதுக்கப்புறம் அவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு விசா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசா அனுப்பி விட்டாங்க. கரெக்டாக 1 வாரம் ஆச்சு. ஆனால் அவ்வளோ நாள் ஆகாது, ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே விசா முடிஞ்சிடும். விசா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விசா எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ நாள் தங்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதாவது ட்ராவல் பீரியடு, அதுக்கப்புறம் ஸ்டே பீரியடு. ட்ராவல் பீரியடுங்கிறது இந்தியாவில் இருந்து நம்ம இங்கே வரக்கூடிய டைம், அது 3 மாதம் கொடுத்தாங்க. அந்த 3 மாதத்தில் நம்ம எப்போ வேணாலும் டிக்கெட் போட்டு அந்த 3 மாதம் முடிகிறதுக்குள்ளே நம்ம இங்கே சவுதி அரேபியாவுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே 3 மாதம் கொடுப்பாங்க. அந்த விசாவுக்கு ஸ்டே பீரியடு 3 மாதம் கொடுப்பாங்க. அந்த 3 மாதத்தில் நம்ம அந்த 3 மாதம் விசா முடிகிறதுக்குள்ளே நம்ம அதே மாதிரி இந்தியாவுக்கு அனுப்பிடணும். இதுதான் விசாக்குடைய டைம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உம்ராக்கு வர்றதா இருந்தால், இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் வர்றதா இருந்தால் நமக்கு ஹோட்டல் புக்கிங் கேட்பாங்க, கண்டிப்பாக கம்பல்சரி. நீங்கள் அங்கே போய் எங்கே தங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட பாஸ்போர்ட்டில் ஒய்ஃபோட பேர் இருக்குது, அதேமாதிரி ஒய்ஃபோட பாஸ்போர்ட்டில் என்னோட பேர் இருக்குது. நம்ம இங்கேருந்து என்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோட இக்காமா காப்பி, அதாவது இங்கே லோக்கலில் உள்ள என்னோட ஐடி கார்டு, அதுக்கப்புறம் என்னோட பாஸ்போர்ட் காப்பி, அதுக்கப்புறம் இங்கே தங்குற இடம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் தங்கியிருக்கிற இடம் இங்கே தான் நான் கூப்பிட்டு வர போகிறேன், அதனால் இங்கே உள்ள அந்த அட்ரஸ்ஸு, இந்த 3 கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபோன் நம்பரு, இது எல்லாமே நான் அனுப்பி கொடுத்துட்டேன். அங்கே ஊரில் இந்தியாவில் ஒய்ஃபுக்குள்ள டாக்குமெண்ட் என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, அதுக்கப்புறம் அவங்களுடைய பேன் கார்டு காப்பி, அதுக்கப்புறம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குல்ல, அதை அப்படியே கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டது தான். ஃபோட்டோலாம் நேரடியெல்லாம் கொண்டு கொடுக்கல, நேரடியாக போகவே இல்லை. பணத்தை மட்டும் போட்டோம், பணத்தை போட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் அனுப்பி கொடுத்தோம். அனுப்பி கொடுத்ததுக்கப்புறம் 1 வாரம் கழித்து அவங்களே விசா ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்க. அங்கே இந்தியாவில் 90 டேஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே தங்குறதுக்கு அதுவுமே 90 டேஸ் இருந்துச்சு. ஆக மொத்தம் டோட்டல் 180 டேஸ் வருது. ஏன்னா நம்ம அந்த 90 நாளைக்குள்ளே நமக்கு டிக்கெட் எப்போ சௌரியமாக இருக்கோ அந்த டயத்தில் நம்ம போட்டுட்டு நம்ம அங்கே வந்துடணும். இங்கே அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே 90 நாள் முடிகிறதுக்குள்ளே நம்ம ஊருக்கு போயிடணும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டும் தேவைப்படும்.
இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் வந்தால் ஹோட்டல் புக்கிங் கேட்பாங்க. இப்போ வந்து நான் அங்கே ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால என்னோட இகாமா காப்பி, பாஸ்போர்ட் காப்பி, அதுக்கப்புறம் வீட்டு அட்ரஸ், இந்த 3 தான் கேட்பாங்க. அதை 3ஐயும் அங்கே நம்ம ஷோ பண்ணிட்டா சில நேரம் வந்து நம்ம ஏர்போர்ட்லலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி நடந்துருப்பாங்க, நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி நடப்பாங்க. அதனால் அந்தந்த சிச்சுவேஷனை பொறுத்து சூழ்நிலைகள்லாம் மாறும். அதே மாதிரி வந்து சவுதியிலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரூல்ஸ் இருக்கும், நாளைக்கு ஒன்று போடுவாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 மாதம் அங்கே வந்து ட்ராவல் பீரியடு, அப்படி 3 மாதம் இந்தியாவில் வந்து இருந்து நம்ம அதுக்கு இடையில டிக்கெட் போட்டு வரலான்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் தான் டைம் கொடுப்பாங்க. அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா உம்ரா போகிறவங்க வந்து மக்கா, மதீனா, ஜித்தா இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிம்பாங்க. ரியாத்து, தம்மாம்லாம் போகக்கூடாதும்பாங்க. இப்படி ரூல்ஸ் வந்து அது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி உள்ள ரூல்ஸ் நாளைக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது கன்ஃபார்மாட்டு. அதனால் வந்து நம்ம ட்ராவல்ஸில் வந்து நம்ம கேட்டுக்கணும், இன்றைக்கி என்ன சிச்சுவேஷன் இருக்குது, என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் செலவு, முக்கியமான செலவுன்னு சொன்னால் இந்த செலவு தான். அதுக்கப்புறம் டிக்கெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வரும்போது 17,000 ரூபா கிட்ட இருந்துச்சு. ஏதாவது சிங்கிள் டிக்கெட் நான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட 34,000-35,000 ரூபா பக்கம் வந்துடும். அது டைமிங் பொறுத்து, சீசனை பொறுத்து வந்து டிக்கெட்டு கம்மியாகவும் ஆகலாம், கூடுதலாகவும் ஆகலாம். ஆமாம், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தார், டிக்கெட்டுக்கு மட்டும் 50,000 ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் நம்ம அந்த டிக்கெட்டினுடைய ப்ரைஸ் வந்து எப்போ லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம டிக்கெட்டை வந்து அட்வான்ஸாக நம்ம புக்கிங் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம சடனாக ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது டிக்கெட்டினுடைய விலை அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து டிக்கெட் செலவு அப்புறம் விசா செலவு ரெண்டும் ஆயிடுச்சு. இப்போ டிக்கெட்டுக்கு வந்து 35,000 ரூபா போட்டுக்கிடுங்க, விசாக்கு வந்து 16,000 ரூபான்னு வைங்க. அப்போ ரெண்டு சேர்த்து எவ்வளோ ஆச்சு? 51,000 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கேருந்து உம்ரா கூட்டு போகிறோம்னா, இப்போ நான் ரியாத்தில் இருக்கேன், மக்கா, மதீனா போகணும். மக்காவுக்கு போகிறாந்தா கிட்டத்தட்ட 980-1000 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். அப்படிங்கும்போது நம்ம இங்கே ட்ராவல்ஸில் தான் போக முடியும். தனிப்பட்ட முறையில் சொந்த காரை எடுத்துகிட்டு இல்லை வாடகைக்கு கார் பிடிச்சி போகிறாந்தா அதுவும் போகலாம், அதுக்கு செலவு அதிகமாகும். அப்படிங்கும்போது நம்ம பஸ்ஸில் போனோம்னா நமக்கு வந்து ஃப்ரீயாட்டி எல்லா இடமும் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த அளவுக்கு அலுப்பு தெரியாது. அதனால் வந்து நம்ம காரையும் ஓட்டிக்கிட்டு அங்கே போய் உம்ராவும் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம பஸ்ஸில் போகிறது தான் நல்லது. நான் வந்து இப்போ 5 நாள் பேக்கேஜ் எடுத்திருந்தேன். இந்த 5 நாள் பேக்கேஜுக்கு நம்ம ஊர் காசுக்கு வந்து 20,000 ரூபா வந்துச்சு. அப்படிங்கும்போது அப்போ 51,000 ப்ளஸ் 20,000 மொத்தம் 71,000 ரூபா. இதுதான் உம்ரா வரக்கூடிய செலவு. அந்த 20,000 ரூபா கூட வந்து உங்களுக்கு வந்து 5 நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஃபேமிலியாட்டு வந்ததுனால அவங்க தனி ரூம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு நான் சொல்லியிருந்தேன், சாப்பாடு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 110 ரியால் அது வரும். கிட்டத்தட்ட ஒரு 11-12 டைம் தருவாங்க. ஏன்னா மக்கால இருந்து ஆரம்பித்து மதீனா முடிய தட்டியும் 11 டைம் 12 டைம் கிட்ட வரும். அதாவது ஒரு நேரம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா 10 ரியால் கிட்ட வரும். அப்போ அது 110 ரியால். அதெல்லாம் சேர்த்து தான் நான் 20,000 ரூபா சொல்கிறேன். இப்போ நம்ம சாப்பாடெலாம் வேண்டாம், நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாம்னா அந்த 20,000 ரூபாயிலேருந்து கொஞ்சம் ரூபா நமக்கு கம்மியாகும். ஆக மொத்தம் டோட்டல் வந்து 71,000 ரூபா வருது. இதுதான் நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்து உம்ராக்கு நீங்கள் கூப்பிட்டு வர்றதா இருந்தால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு. இதில் வந்து எனக்கு ஆகக்கூடிய செலவு மாதிரி உங்களுக்கு ஆகும்னு சொல்ல முடியாது. இதில் முன்னையும் வரலாம், பின்னையும் வரலாம். அந்தந்த சூழ்நிலை, அந்தந்த நேரம் டிக்கெட்டு இதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன அமௌண்ட்டே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது, ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துடலாம் நினைக்கக்கூடாது. அதனால் கூடுதலாட்டு பணம் தேவைப்படும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபேமிலியோடு உம்ரா சிறப்பாக செய்யுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை.